வணக்கம். நான் உங்க நவாஸ்கினி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த 5 வருஷமா இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கேன். ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு என்னுடைய கோரிக்கையும் நம்முடைய தொகுதியினுடைய கோரிக்கையுமே காது கொடுத்து கேட்கல. ஆனா நம்முடைய இந்தியா கூட்டணி அரசு ஆட்சி வர்றப்ப நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய மாவட்டத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அதற்காக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் உழைப்பேன். ஓட்டுக்காக வரக்கூடியவன் இல்ல இந்த நவாஸ்கினி. உங்க ஒவ்வொருத்தருடைய தேவைகளை அறிந்தவன். இந்த தொகுதியில மீண்டும் போட்டியிடக்கூடிய நான் நம்ம ஊர்ல பிறந்தவன், நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவன். என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாயலுடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவாடியில். நீங்க எந்த நேரமும் என்னை கூப்பிட்டு பேசலாம். எந்த நேரமும் என்னை உங்களால பார்க்க முடியும். வேற மாவட்டத்துக்கு போய் நம்ம எம்பியை பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் என்னையே நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமா இருக்காது. அந்த அளவுல உங்களோட உங்களாக இருந்து நான் பணியாற்ற முடியுவேன். அதற்காக கேட்கிறேன், எனக்கு மீண்டும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். கடந்த 5 வருஷமா ஒரு எம்பியா என்ன செய்யணுங்கிறத தாண்டி உங்களுடைய பகுதியை சார்ந்தவன், உங்களுடைய மண்ணை சார்ந்தவன், நம்முடைய மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்தவன் என்ற உணர்வோடு இந்த பகுதியில் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து கல்வி உதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர் பிரச்சனைக்காக இதுவரை